வீர தளபதி வா வா வா. அண்ட சராசர மதிரவே வருவாய், வஞ்சத்தை அழித்து வாழ்வினை தருவாய், சகலமும் வழங்கி சஞ்சலம் தீர்ப்பாய். ஜெய் ஆஞ்சநேயா. ராம் ராம். ஜெய் ராம். ரகுராம். பஞ்சமுகியா பாஞ்சி வருவார், வாழ வீசி பின்ன வளைப்பார், கட்டு கடங்க ஆஞ்சநேயனே நீ விளையாட இங்கே வயா. வாக்கும் திசையில் எங்கும் இருப்பார், சுழலும் காற்றில் சுத்தி வருவார், ராமன் தூதுவனே சுந்தரகாந்தா நீ விளையாட இங்கே வயா. ஆனாபுரம் தாலுக்கா மணலூர்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் 21 வருஷம். அது இதுக்கு முன்னே வந்து திருப்பூர் தாலுக்கா விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே தான் இது வந்து பிரிக்கப்பட்டது. இது வந்து ஒரு 21 வருஷத்துக்கு முன்னே எங்கள் சித்தப்பா வேணு நாயுடுன்றவரால் இந்த கோயில் வந்து முதல்ல வந்து தூங்கப்பட்டது. அவர் இடப்பட்ட காலத்தில் ஒரு கோயில் கட்டிட்டு அவர் கோயில் கட்டிட்டு ஒரு 10-11 வருஷத்தில் அவர் வந்து கொஞ்சம் இறந்துட்டார். அவங்க கூட இந்த நண்பர்கள் தான் இல்லை. இவங்க துணையோடு நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நான் இப்போ தலையெடுத்து நான் இப்போ 2வது முறையாக நான் கும்பேஷன் இருக்கிறேன். அதுக்கு இப்போ வந்து மெயினாக ஒருத்தர் இன்ஜினியர்னு ஒருத்தர் இருக்காரு. அது எங்கள் இருக்காரு, இன்ஜினியர் அடின்னு இருக்காரு. அவர் தான் இங்கே எல்லாமே இந்த கோயில் சிறப்பாக ஆகிறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். இவங்களாம் அந்த காலத்தில் இவங்க ஆரம்பத்தில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு தொப்பாக இருந்த இடம் தான் இது. இன்றைக்கி வந்து இங்கே முதன்மை இடமா இருக்குது. காரணமே இந்த ஆஞ்சநேயர் தான் இந்த மண்டபத்திலே வந்து இன்றைக்கி முதன்மை இடமாக இருக்குது. இந்த கும்பேஷத்துக்கு எல்லாம் ஊர் சொல்லுங்க, ஊர் ஏற்கனவே சித்தப்பாவில் இருந்தாங்க. எல்லாரும் வந்து நீங்கள் இந்த கும்பேஷத்துக்கு வந்து கலந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 6-7 வந்து தனி பக்தர் அனைவருக்கும் எங்கள் விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீர ஆஞ்சநேயர் உற்பத்தியான காலம் 2001 உற்பத்தி செய்யப்பட்டு இது 3வது கும்பேஷம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், வானாபுரம் வட்டம் சுற்றி உள்ள அனைத்து கிராம மக்களும் அனைவரும் வந்து ஆஞ்சநேயர் அருள் பெற்று மகா கும்பேஷத்துக்கு வருகை தந்து எங்களுக்கு பெரு ஆதரவு தருமாறு உங்களை அனைவரும் கைகூப்பி வாழ்ந்து வணக்கம். வீர ஆஞ்சநேயர் மற்றும் துர்கை அம்மன், முருகன், கருட பகவான் கர்ப்பஷி பண்ணி இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து ஊர் பொதுமக்களோடு வந்து அனைவரும் ஆதரவு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் மணலூர்பேட்டை ஊர் பொதுமக்கள், சின்னப்பட்டணம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த கோயில் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். மானாபுரம் தாலுக்கா மல்லூருடைய பேர் ஒரு சித்தாப்பட்டினம் கிராமம் மக்கள் வீர ஆஞ்சநேயர் மகா கும்பாபிஷேகம் வருக வருக வீர ஆஞ்சநேயர் சார்பாகவும் பொதுமக்கள் அனைவரும் வருக. சல்லாமத்துக்காரன் திருப்பூர் காசு வச்சுக்கிறான்னு சொல்ல அதை சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்லியா வஸ்திரம் பூ
निग्रन्ति सदरं विश्वक्षेणं तमाश्रये विश्वक्षेणं सपरिवारं सूत्रवती समेतं महाविश्वक्षेणं ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि ओम ध्रुवं देवो राजा ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवं दैन्द्रशाकिष्टराष्ट्रं धारयतां ध्रुवं पर्वतयाभिधातैः इन्द्रैवेह ध्रुवस्थिता इह राष्ट्रमुधारय अभिषिक्तप्रजन्यतः अधरे सन्तु सत्रवः इन्द्रैव विग्रहादिता देवीं वासमदनरिन्ददेवाः तां विश्वरूपाः पशवो वदन्ति तानो वन्दे शुभोर्धन्तुवाना येनुर्वा अस्मान्नुपदुर्पदैतु शुभमुहूर्तोऽस्ति गृह्णन्तु शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु कृत्यास्माभ्ये नमसोपसृज्य मित्रं देवं मित्रधेन्नोऽस्तु अनुराधाय हविषावर्धयन्तः सञ्जीवेव सरस्वतीराः दीर्घायुष्यमस्तु वन्दे लक्ष्मीपतिं देवं शङ्करग्रगदाधरम् विद्यामूर्तिं हयग्रीवं सौभाग्यज्ञानलब्धये अमृतात्माघमेकाभम् अमृताहरणं दुःखं पाञ्चरात्राघवाचार्यं वन्दे वैकुण्ठभूपतिं नमः सकलकल्याणदायिने शेषधारिणे निर्मलानन्दकल्याण हरे विष्णवे नमः नमः सकलकल्याणदायिने चक्रवालये विषयार्णवग्रहाणां समुद्धरणहेतवे सुदर्शनाख्यहेतीशा पञ्चब्रह्मर्षिरूपदः समुत्पन्ना क्षितितले पूर्णभद्रस्तदादिषु पञ्चायुधांशास्तेज पञ्चशाण्डिल्यशोभकाय पूज्याभिलाषाश्रयाय भारद्वाजवसौभकाय सुरति शाण्डिल्यमौज्जालनाय पञ्चर्षीन् सककौशिकान् कुलगुरून् वन्दे महायोगिनाः नमः सदसे नमः सदसस्पतये नमः सदीनां पुरोधानां स्वामिं सर्वजगन्नाथं यावत्पूजामहानकं कुम्भाभिषेकप्रवर्तोरम् अनुज्ञां देहि मे प्रभो सकलवाद्यम्
அது அங்க ஓம குண்டத்து மேல அகல் இருக்கு. அகல் எடுத்துன்னு வந்தா வழக்கு எடுத்துன்னு வந்தா வெறும் அகலை கொண்டு வந்துருக்காங்க. கையை தொடச்சுக்கோங்க. நான் புஷ்ப தட்டாங்க அதுக்கு ஒரு மூக்கு போடணும். எல்லாம் கொடுத்தாச்சு. கையில போட்டு மருந்து கையில இங்க இருக்கு ரெடியா இருக்கு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத்யாः பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே ஹரி ஓம் தத்சத் கோவிந்தா மகாபுருஷ விஷ்ணு ஆக்ஞயா பிரவர்த்த மானஸ்ய அத்ய பிரம்மணः துதிய பராப்தே ஸ்ரீஹி காப்தே மேரோஹ दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावकारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये क्रोति नाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतौ मेषमासे शुक्लपक्षे नवम्यां शुभदितौ वासरः भृगुवासर युक्तायां पूर्वफल्गुनी नक्षत्र युक्तायां श्री विष्णु योग श्री विष्णु करण शुभ योग शुभ करण एवं गुण विशेषेण वसिष्ठायां अस्यां नवम्यां शुभदितौ श्री भगवते आज्ञया श्रीमन्नारायण प्रीत्यर्थम अस्य देवदेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायक श्रियपदे पुरुषोत्तमस्य अस्य पेरुंदेवी तायार समेत प्रयोग वरदराज स्वामिनः अस्मिन् स्थल अधिपतिनाम् अनुग्रहेण सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत पट्टाभिषेक राम स्वामिनः अनुग्रहेण तदंगम
तदंगम लक्ष्मी नरसिंह स्वामिनः अनुग्रहेण तदंगम श्री वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामिनः श्री महागणपति देवता अनुग्रहेण अस्य दुर्गा परमेश्वरी अनुग्रह प्रीत्यर्थम तदंगम अस्मिन् आलयस्य जीर्णोद्धारण अष्टबंधन महाकुंभाभिषेक वैभव आरंभ निर्विघ्नेन परिसमाप्यर्थम आदौ विश्वक्षेण आराधनम करिष्ये विश्वक्षेणं सपरिवारं सूत्रवती समेदं महा गणपतिं ध्यायामि तदंगत्वेन वास्तु बिंब पूजां करिष्ये तदंगत्वेन मृत्सिका मृत्संग्रहण पालिका शुद्ध्यर्थ पुण्याहवाचन अद्य करिष्ये ओम यस्य ध्विरदवक्राध्याः पारिषद्ध्या परशतं विघ्नं निघ्नन्ति शततं विश्वक्सेनं तमाश्रजे सपरिवारं सूत्रवती समेतं विश्वक्सेनं ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि विश्वक्सेनाय नमः प्रार्थना பண்ணிட்டு போடுங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று நம்முடைய அனைத்து பக்த கோடிகளுக்கும் அனைத்து கிராமவாசிகளுக்கும் மணலூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள மற்றும் கிராமவாசிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் எல்லாம் வல்ல நமது வீர ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பெற்று உய்யுமாறு அன்போடு மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ததனைத் தொடர்ந்து விஸ்வக்ஷேன ஆராதனம் சொல்லும்படியான விநாயகர் பூஜையாக இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஓம் கேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் शूर्पकर्णकाय नमः ओम हेरंबाय नमः स्कंदपूर्वजाय नमः ओम केशवाय नमः ओम नारायणाय नमः ओम माधवाय नमः ओम गोविंदाय नमः ओम विष्णवे नमः ओम मधुसूदनाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम वामनाय नमः ओम श्रीधराय नमः ओम ऋषिकेशाय नमः ओम पद्मनाभाय नमः दामोदराय नमः विघ्नेश्वर स्वामिने नमः विश्वक्सेन स्वामिने नमः वेदोक्त मंत्र पुष्पांजलिं समर्पयामि धूपमाग्रापयामि धूरसिधोर्वधोर्वन्दम् धियात्मान्दोर्वदन्तोर् वयं वयन्दोर्वामस्वन्देवानामसि धूपमाग्रापयामि भूहिबलसमालिप्तं नागवल्लीदलैरुदं कर्पूरपूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताम् विश्वक्सेनाय नमः विनायकाय नमः परिमलप्रियजलामि ताम्बूलं समर्पयामि सर्वपुष्पं मन्त्रपुष्पं समर्पयामि विधिप्रार्थ्या शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये कस्यद्वरदवक्राद्या पारिषद्याः परश्वतं विघ्नं विघ्नन्ति शतनं विश्वक्सेनं तमाश्रजे हरिओं तत्सते गोविन्द 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्धमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे सहाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यावहारिके राष्ट्राभिवृद्ध्यर्थं लोकक्षेमाभिवृद्ध्यर्थं भगवन् मुल्लाधार्थं महालक्ष्मी अनुग्रहेण लक्ष्मी नरसिंहस्वामी अनुग्रहेण तदंगं श्री वीर आंजनेय स्वामिनः आलय शुभयोग शुभकरणये भद्रं कर्णेभिः भद्रं पश्येमाक्षवर्गजत्राः त्रैरङ्गैस्तनोभिः विजयमदेवगिदैङ्गिदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्षो अरिष्ठनेमिः
स्वस्ति नो बृहस्पतिर्दधातु शृङ्गं वरुणं प्रपद्येते सम्मेदे ह्याजितः यन्मया भुक्तमसाधूनां पापेभ्यश्च प्रतिग्रहनारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् अमला पुष्पायाश्च पुष्पिणी बृहस्पतिप्रसोदा तानो मुञ्चन्तु पात्रं मधा पूर्णं दधाति उदव्यासारीति एकदा ब्रह्मण उपहरति एकथैव यजमान आयुस्तेजो ददाति भगवतः दक्षिणहस्तात् सहस्रारहुम्फटे ॐ सहस्रारहुम्फटे ॐ सहस्रारहुम्फटे भगवते महासुदर्शनाय आगच्छ इति आवाक्य ॐ भवद्भिः अनुज्ञातः पुण्याहं वादिष्ये ॐ आपः ॐ गन्धः ॐ सुमनसः ॐ अक्षतम् ॐ अन्वाहार्यः ॐ दक्षिणाः ॐ दर्भाः अक्षय्य अच्युत परमं पवित्रं भगवान् वासुदेवः पुनातो ॐ भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गोऽर्थे परिकल्पते देववादितः प्रयोगस्य धीमहि मंगलानि नामानि प्रयुज्यते मनुष्याः युष्मदातिथो मेधोदिताः पुण्याहं भवन्तो भवन्तो येष भगवान् श्रेष्ठं मङ्गलं सर्वशक्तिर्युक्तो योगः सर्वशक्तिर्भवतु ॐ वासदेव हि तत्त्वं सहितेज सृष्टुः कर्म कर्म गृहपतिरेतेनैव हि मन्त्रेण तथैव यद्वा वा यजुषा वा साम्ना वा अभिमन्त्र्यते धर्मं तद्ब्रह्मणे तेन यत्र कृत्वा धित्वा शिवो नाममप्राः पुण्याः देव गुरुते कर्मणः पुण्याः भवन्तो भवन्तो प्रत्येकसमर्थे स्वं कर्मातो वासुदेव प्रियनां प्रियनां भगवान् वासुदेव भगवान् पवित्रं वासुदेव पवित्रं सदारं भगवद्धारं प्रणिधारं अच्छेदां हरिपमचलं परमं पवित्रं भगवान् वासुदेव पुनातो ॐ भूर्भुवस्सुवः காத்தால தான் எல்லாருக்கும் காத்தால ரக்ஷா பந்தம் காத்தால வந்துருங்க எல்லாரும் முடிச்சுட்டு வந்துருங்க காப்பு கட்டிக்கணும் காத்தால ரக்ஷா பந்தம் இந்த சுவாமி காத்தால தான் எல்லாருக்கும் தாம்பூலம் சமர்ப்பயாமி भूषूक्तदपकर्मणि सर्वेभ्यः श्रीवैष्णवेभ्यो नमः आचार्याः दर्भमूर्तिं गृहीत्वा ॐ भूमिर्भूम्नाद्योर्वरिणान्तरिक्षं महित्वा उपस्थे देव्यतिदेग्निमन्नादमन्नाध्यायाधते आयङ्गो प्रकृतिरक्रमेदहरन्मादरं पुनः पितरं च प्रियन् सुवः जीवामि शरदः शतम्
भगुं पुरा बन्दामि बभ्रूणा महगो सतन्दामानि सप्तच शतम्बो अम्भदामानि सहस्रमुतभोरुहः कृत्वा यूयं मम अगतं कृत पुष्पवती प्रसूपती फलिनीरफलाहुत अस्वाइव सजित्वरीर्वीरुधः पारयिष्णवः ओषधीर्दिवादरस्तद्वो देवीरुपभ्रुवे भागुं विघ्नदीरिधरपश्चाभयः सङ्गच्छन्ते राजानः समिवाविव प्रत्युज्यते बिडग्राक्षोहामि वटादनः निष्कृतिर्नाम वो माता था यूयज्ञस्तदङ्कृतिः पदत्रिणी स्तनयदामयदि हीनाङ्गावो कोष्ठा विवेरते नैष्यन्दीनामात्मानन्तपपूरुषः अतिविश्वा परिट्टास्तेन दिव वृजमुक्रमोः ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्तात् श्रीमदस्वरजा वेणावः सपुत्र्या उपमास्य विट्टास्तदश्चयो निमसदश्च विवः समो पिता विराजा वृषभोरगीनामम् समृद्धिरस्तु आयुरारोग्य ऐश्वर्य प्राप्तिरस्तु सरस्वती कटाक्षम विद्याबलम उद्योगबल लक्ष्मी कटाक्षम अभिवृद्धिरस्तु धनधान्य यथाशुभं यथास्थानं प्रतिष्ठापयामि श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य प्रियो मे सन्निधत्तां सुधाकृति அது அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி மற்றும் பட்டாபிஷேக ராம சுவாமி லட்சுமி நரசிம்மர் மற்றும்
சுப்பிரமணிய சுவாமி மகாகணபதி துர்க்கை அம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தனம் கும்பாபிஷேக வைபவம் இன்றைய தினம் தொடங்கி நாளை மறுதினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 6 to 7:30 மணிக்குள் விசேஷ கும்பாபிஷேக வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. நமது வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்னும்படியான இந்த குடமுழுக்கு விழா ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஊர் பெருமக்களும் மற்றும் பக்த கோடிகளும் இணைந்து வெகு சீரும் சிறப்புமாக இன்றைய தினம் காலை கோபூஜை தொடங்கி தற்பொழுது மிருத் சங்கரணம் யஜமான சங்கல்பம் அப்படின்னா சங்கல்பம் என்ன நம்ம மாநாடு இருக்கும் பொழுது இந்த கோவில் நல்லா விமரிசையாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் சொல்லும்படியாக சங்கல்பம் செய்து கொண்டோம். அத மாதிரி சங்கல்பம் விஸ்வக்ஷேன ஆராதனம் விநாயகர் பூஜை புண்ணியாக வாசனம் யாகசாலை சுத்தி திருக்கோவில் சுத்தி செய்விக்கப்பட்டு மற்றும் இப்பொழுது கலச ஆவாகனம் செய்யப்பட்டு இன்றைய தினம் அந்த நவதானியம் என்னும் சொல்லும்படியான விவசாய வளர்ச்சிக்காகவும் ஊர் கிராமங்கள் மற்றும் வியாபார வளர்ச்சிக்காகவும் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் வளபெறுவதாகவும் இதற்காக வேண்டி அந்த நவதானியத்தை பூஜை செய்யப்பட்டு பூமியிலே இடுவார்கள். அது எப்படியெல்லாம் வளர்ந்து நமக்கு நல்லபடியாக ஐஸ்வர்யம் பூமியிலிருந்து விவசாயம் பெருகி வியாபாரம் பெருகி உத்தியோகம் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மேலும் மேலும் பெருக வேண்டி அந்த நவதானிய பூஜைகள் செய்விக்கப்பட்டு பாலிகா ஆராதனம்னு இந்திராதி அஷ்டதிக்பாலகர் யமன் வருணன் ஈசானன் பிரகஸ்பதி குபேரன் வாயு என்று சொல்லும்படியான நவ திக்குகளிலும் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் எல்லாம் ஆவாகனம் செய்யப்பட்டு இப்பொழுது சோம கும்பஸ்தாபனம் சொல்லும்படியான சந்திரன் இந்திராதி தேவர்கள் எல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வேத மந்திரங்கள் மூலமாக உச்சாரணம் செய்யப்பட்டு யாகசாலையிலே இருக்கக்கூடிய கலசத்திலே 33 கோடி தேவர்களையும் ஆவாகனம் செய்விக்கப்பட்டு விசேஷமாக ஹோமம் செய்வித்து மகா பூர்ணாகுதி இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை தீர்த்த பிரசாத விநியோகங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை யாகசாலை மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் சுதர்சன ஹோமம் தன்வந்திரி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் சீதா லட்சுமண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ரகுநந்தன சுவாமிக்கு முக்கிய மந்திர மூலமங்கள் செய்விக்கப்பட்டு யாத்ராதானம் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. நாளை காலை 2ஆம் கால விசேஷமாக பூஜைகள் கலசங்கள் ஆராதனை அக்னி வேள்வியில் செய்விக்கப்பட்டு சுமார் 12 மணி அளவில் மகா பூர்ணாவதி நடைபெறும். காலை 8 மணிக்கு யாகசாலை தொடங்கும் பொழுது காப்பு கட்டிக்கொள்வதான ரக்ஷாபந்தனம் என்னும் சொல்லும்படியான காப்பு கட்டுதல் அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம். இதற்கு ஏது விதமான கட்டணங்களும் கிடையாது. யாகசாலைகள் வேத விண்ணப்பர்கள் எல்லாம் வந்து ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் ஓதப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தங்கள் முழங்கப்பட்டு ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாச புராணங்கள் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை சகஸ்ரநாமம் இப்படியாக வேத மந்திரங்கள் எல்லாம் உச்சாரணம் செய்யப்பட்டு யாகம் நடைபெற இருக்கிறது. பக்த கோடிகள் காலை 8 மணிக்கு யாகசாலைக்கு திரளாக வந்திருந்து தங்கள் குடும்பத்தில் உள்ள பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு உத்தியோகம் திருமணம் சந்தான பாக்கியம் வியாபார அபிவிருத்தி நோவு நொடி நீங்கள் மன சந்தோஷம் இப்படி பலவிதமான பிரார்த்தனைகளையும் இங்கு பகவானிடத்தில் நீங்கள் செலுத்தி பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த கிராமங்களாகட்டும் க்ஷேமமாக நடைபெற இருக்கிறது. அதனால நீங்கள் எல்லாம் இந்த யாக வேள்வியில் பங்கு கொண்டு எல்லாம் வல்ல வீர ஆஞ்சநேயருடைய திருவருளை பெறுமாறு
ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவரும் தங்களை அன்போடு அழைக்கிறார்கள். இது நமது பகுதியில் நடக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயருடைய கும்பாபிஷேக வைபவம். தாங்கள் தங்களுடைய குடும்பத்தில் ஒரு வைபவம் நடைபெறுந்தால் எப்படி சீரும் சிறப்புமாக நடத்தி தருவீர்களோ அதே மாதிரி இந்த கும்பாபிஷேக வைபவத்தை ஆன்றோரும் சான்றோரும் ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் வருகை தந்து சீரும் சிறப்புமாக சிறப்பிக்க வேண்டுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பாக வருக வருக என இரு கரம் கூப்பி வருகிறோம். நாளை காலை 8:30 மணிக்கு 8 மணிக்கு மகா கும்பாபிஷேக ரக்ஷாபந்தனம் நடைபெறும். அனைவரும் வருக, அருள் பெருக. நமது பக்த கோடிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த இறைப்பணியில் நமது மாலதி டிவி உலகமெங்கும் இந்த கும்பாபிஷேக வைபவத்தை நேரடி ஒளிபரப்பு செய்ய இருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாலதி டிவி மூலமாகவும் கண்டுகளிக்கும் தங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி இந்த சீரிய அருட்பணியில் இறைப்பணியில் இந்த மாலதி டிவி ஈடுபடுவதால் அவங்களுக்கும் இந்த திருக்கோவில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் இந்த மாலதி டிவியையும் கண்டுகளித்து நேரடி ஒளிப்பு அங்கங்கே இருக்கும் வர முடியாத பக்தர்கள் இந்த மாலதி டிவி மூலமாக கண்டுகளித்து இன்புறுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பஞ்சமுகியா பாஞ்சி வருவார், வல வீசி பின்ன வளைப்பார், கட்டு கடங்கா ஆஞ்சநேயனே நீ விளையாட இங்கே வாயா. தர்மத்தை காத்திட, தீமையை அழித்திட,
தளபதி வா 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 மதிரவே வருவாய், பஞ்சத்தை அழித்து வாழ்வினை தருவாய், சகலமும் வழங்கி சஞ்சலம் தீர்ப்பாய். ஜெய் ஆஞ்சநேயா. ராம் ராம். ஜெய் ராம்.
கொண்டிருக்கும் சீதா லக்ஷ்மண அனுமத் சமேத பட்டாபிஷேக ராமஸ்வாமிக்கும் தேவதையனாக ஆஞ்சநேய சுவாமிக்கும் லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கும் இன்று வெகு சிறப்பாக சம்பரோட்சணம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக தீபாவளி நடந்தேறியது. அதனைத் தொடர்ந்து இன்று மூன்றாவது காலமாக காலை வேளையில் முதலாவதாக யாகசாலை பூஜை, அதனைத் தொடர்ந்து வார பூஜை, கும்ப பூஜை, அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு அங்கங்கள் பூஜை. அங்க பூஜை என்றால் என்று பெயர். அந்த நடைபெற்று ஆஞ்சநேய சுவாமிக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத அர்ஜுனன சுவாமிக்கும் லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கும் அங்க பூஜையானது. அங்க பூஜை என்றால் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று 3 தத்துவமாகிய பாதத்திலிருந்து நாபி வரைக்கும், நாபியிலிருந்து கண்டம் வரைக்கும், கண்டங்களிலிருந்து சிறகு ஒவ்வொரு பாகமாக நாம் சக்தியை கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு யாகங்களும் நடைபெற்று இன்று வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடந்தேறியது. ஆலய நிர்வாக சார்பிலும் காவல்துறை சார்பிலும் பல கோடி நன்றிகளை வெகு விமர்சையாக மாவட்டம் பானாபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் மணலூர்பேட்டை பேரூராட்சியில் அமைந்திருக்கும் வீரஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் மகா கும்பேஷம் சிறப்பாக நடைபெற்றது. வருகை தந்த பக்தர்களுடைய அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மேலும் மேலும் வீர ஆஞ்சநேயர் சிறப்பாக உங்களுடைய பணிகள் தொடர்பிலும் பொதுமக்களுக்கும் நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாசல்ல இருக்கக்கூடிய மகா கணபதிக்கு மங்கள ஆரத்தி நடக்கும். கொஞ்சம் நேரம் வழி விட்டுக்கோங்க. போசல முதல்ல தம்பி வல்லரசே ஏத்துறா போசல அடியே புட்டு போடுவாங்க. வல்லரசே கொஞ்சம் வழி விட்டுக்கோங்க. பாத்து பாத்து வரீங்க. பாத்து பாத்து வரீங்க. रघुनंदन स्वामी प्रीति अथर्वणवेद प्रिया अथर्वणवेद उपदानया षण्णो देवी रविष्टया वो भवन्त वीरय जय्यो रविश्रवस्तुनः ओमित्यग्रे नमयति वैशाय नारायणाय शुभरिष्टोद ओमित्येकाक्षर
நமகிதித்வே அக்ஷரே நாராயணாய பஞ்சாயானி ஏதத்ரை நாராயணஸ்யாட்சாட்சரம் பதம் யோ வை நாராயணஸ்யாட்சாட்சரம் Thank you.
நமது மணலூர்பேட்டை, சித்தப்பட்டணம் மற்றும் இதை சுற்றியுள்ள அனைத்து கிராம பொதுமக்கள், பக்த கோடிகள் மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. காரணம், கடந்த வெள்ளிக்கிழமை இந்த விசேஷ யாக பூஜைகள் 3 நாள், வெள்ளிக்கிழமை காலையில் சாயங்காலமும், சனிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளும் விசேஷமான யாகசாலை நடந்தது. நம்மளுடைய பகுதிக்கு இது பெரிய க்ஷேமம். அதாவது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கும்பாபிஷேகம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடந்தது என்று சொன்னால் அதனுடைய உங்களுடைய ஒத்துழைப்பு பெரும் பங்கு. இந்த உங்களுடைய சீரிய முயற்சி, நிர்வாகத்துடைய சீரிய முயற்சி மற்றும் பொதுமக்கள் ஊர் பெரியவர்களுடைய சீரிய முயற்சியில் நமது வீர ஆஞ்சநேயருடைய திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக பக்த கோடிகள் அனைவரும் ரொம்ப ஒத்துழைப்பு. இந்த கும்பாபிஷேகத்தில் இன்னைக்கு காலையில் பார்க்குறோம், எவ்வளவு ஜனம், எவ்வளவு ஸ்ரத்தை, எவ்வளவு பக்தி, கடல் மாதிரி திரண்டு இருந்திருக்கு. எல்லாம் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம், வீர ஆஞ்சநேயருடைய அனுகிரகம். காரணம் என்னென்னா, கலியுகம் கலவு நாம சங்கீர்த்தனம். கலியுகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த விதமான பக்தியும் பண்ண வேண்டாம், ராம நாமத்தை சொன்னால் போகிறோம். எல்லாரும் கேட்குறாலாம் பரமசிவன் கிட்ட, ஜனங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயங்களை சொன்னால் செய்ய மாட்டேன், கலியுகம் அந்த மாதிரி சின்ன விஷயங்களை சொன்னால் எது பெரிய பலனை கொடுக்குமோ அதை சொல்ல வேணும் அப்படின்னு பார்வதி பரமசிவன்கிட்ட கேட்குறார். கேனோ பாயே ந லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டிதே பண்டிதே நித்தியம் சோதிமிச்சான் அகம் பிரபுன்னு சகசிரநாமத்தில் இந்த ஸ்லோகம் வருது. பார்வதி பரமசிவன் கிட்ட கேட்குறா, ஜனங்கள்லாம் அஜ்ஞானன்ற கஷ்டத்திலேயே உழண்டு இருக்கா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட பெரிய பலனை கொடுத்து அவங்க சந்தோஷ சௌபாக்கியத்தெல்லாம் ஐஸ்வர்யமெல்லாம் பெறணும். அதுக்கு என்ன மந்திரம் இருக்குன்னா, ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமா அப்படின்னு ஒரு 3 தடவை, ஸ்ரீராம ராம ராமேத்தி 3 தடவை ராமா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் அவங்களுடைய மனத்துன்பங்கள் எல்லாம் அறுபட்டு அவங்களுடைய ஐஸ்வர்யம், தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம்னு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் சகல சாம்ராஜ்யத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பிரார்த்தனை இருக்கும். கோவில் சின்னதாக இருக்கும், கருவறையில் உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வருதுன்னா அவ்வளோ கியூ. ஆனால் பாருங்க, நம்ம வீர ஆஞ்சநேய சுவாமி எந்த திக்குலேருந்து பார்த்தா கூட விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி, வர முடியாதவங்க கூட அந்த திக்கு எடுத்து கையெடுத்து கும்பிட்டா சுவாமி அபயம்னு அவ்வளவு விசேஷமான விஸ்வரூப ஆஞ்சநேயராக இங்கே இருக்காரு. அதனால் இந்த ஆஞ்சநேயர்கையில் நீங்கள் என்ன பிரார்த்தனைகள் பண்ணாலும் அது உடனடியாக நல்லபடியாக நிறைவேறும். ஏன்னா கலியுகத்தில் உடனே பலன் கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் சுவாமி தான். அவருடைய பக்தி ரொம்ப சீக்கிரம். அவருக்கு முன்னால் போய் ராமா ராமான்னு 3 தடவை சொன்னால் போதும், அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு தனக்கு கேட்ட ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். இது ஓணும் அது ஓணும்னு இல்லை, எத்தனை ஐஸ்வர்யம் எல்லாம் ஹனுமான் கொடுப்பார். முடியாததை அசாத்திய சாதக சுவாமி அசாத்திய தபகிம்பதா ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதய பிரபு. யாராலையும் ஜெயிக்க முடியாது, யாராலையும் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் ஹனுமான் தான் அதை நிறைவேற்றி கொடுப்பாராம். எவ்வளோ தேவதைகள்கிட்ட போய் வேண்டின்னு எனக்கு இந்த கஷ்டமா தீரவே இல்லை அப்படின்னு ஒரு தடவை ஹனுமான் கிட்ட நீங்கள் மனப்பூர்ணமாக பிரார்த்தனை பண்ணால் உடனே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அதனால் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. நம்ம பகுதியில் தான் இந்த விசேஷ விஸ்வரூப வீர ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். உங்களுடைய கஷ்டங்கள் மனக்குமுறல் எல்லாம் பகவான் கீழே பிரார்த்தனையாக வைங்கோ. உங்களுக்கு பேரும் புகழும் சீரும் சிறப்புமா அஷ்ட ஐஸ்வர்யத்தோட சகல சாம்ராஜ்ய லக்ஷ்மி கடாட்சத்தோட
ஆனந்தமாக உங்களை வாழ வைப்பாங்க. மேலும் விசேஷம்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னா அத்தனை சண்டை, அத்தனை சச்சரவு, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, காவல்துறை சொல்கிறத கவனிக்க மாட்டாங்க, ஐயர் சொல்கிறத கவனிக்க மாட்டாங்க, நிர்வாகம் பண்ணுறதை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மணலூர் பேட்டையில் பார்த்தீங்கன்னா சுற்றிப்பட்ட கிராமங்கள் பூரா அவ்வளோ கட்டுக்கோப்பாக, அவ்வளோ டிசிப்ளினாக இந்த யாகங்கள் நடக்கிறதுக்கும் சரி, இந்த கும்பாபிஷேக விழாக்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்துறதுக்கும் ரொம்ப சீரிய ஒத்துழைப்பு. அதோட பொருள் தன்னால் முடிஞ்ச எல்லா திரவியங்கள், சில பேர் பணத்தால், சில பேர் பூஜை பொருட்களால், சில பேர் உடல் உழைப்பால் எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணியிருப்பாங்க. இதை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். சென்னை அஷ்டலட்சுமி கோவில் தலைமை பட்டாச்சாரியார் சக்கரவர்த்தி, என்னுடைய தம்பி சுதர்ஷன், அவர் இந்த ஊர்லேயே அந்த பட்டசாத ஐயர்னு சொல்லுவாங்க, ஜெகதீசன் அவருடைய மகன். ஸோ இவரெல்லாம் திருப்பதியிலேருந்து வந்திருக்காங்க, காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க, திருவேந்திபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவர் பேர் தேவநாதன், இவர் பேர் சேஷாத்ரி. அஷ்டலட்சுமி கோவில் தலைமை பட்டாச்சாரியார் ஸ்ரீதரன் இருக்கார், அவர் வந்திருக்காரு. ஆக முகுந்தன் அப்போ இன்னொருத்தர் இந்த வேதமெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, அவர்லாம் வெளிநாட்டில் தான் போயிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பெரிய ஹைலி ஸ்காலர், வெங்கட்ராமன் பேர் அவங்களுடைய குரூப்பு. ஸோ பெரிய பெரிய ஊர்கள்லேருந்து, பெரிய பெரிய திருக்கோவில்கள்லேருந்து பட்டாச்சாரியார் வந்து இந்த குடமுழுக்கு வைபவத்தை நடத்தி வச்சிருக்கா. காரணம், இந்த ஊர் நிர்வாகிகள், இந்த கோவில் நிர்வாகிகள்லாம் அப்ரோச், நீங்கள்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும், நல்ல மாதிரி ஊர் நல்ல மாதிரி வரணும், எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும், ஊரில் வியாபார ஐஸ்வர்யங்கள்லாம் பெருகணும் அப்படின்னு. அது மாதிரி காவல்துறை அவ்வளோ விசேஷமான ஏற்பாடுகள், அவ்வளவு ஒத்துழைப்பாக அதை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தீயணைப்புத்துறை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்பவும் ஒட்டுமொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சீரிய முயற்சியில் கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த காவல்துறைக்கும், அப்புறம் தீயணைப்புத்துறை, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், அந்த ஊர் தலைவரிலேருந்து ஆரம்பித்து, எம்எல்ஏலேருந்து ஆரம்பித்து, வார்டு கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து, அரசியல் தலைவர்கள் எல்லாரும், பொதுமக்களும், ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி சகல சௌபாகியத்தோடு சுபிக்ஷமாக இருக்கும், வியாபாரம் பெருகும், பசங்க நல்ல மாதிரி படிப்பாங்க, திருமணம் ஆகும், வியாபாரம் யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, கல்யாணம், வியாபாரம் எல்லாமே செழிப்பாக இருக்கும், விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும், ஊர் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिं मनीषाः तो ब्राह्मणेभ्यः सुखम् अस्तु नित्यं योगाः समस्ता सुखिनो. இந்த ஊர் மட்டும் இல்லை, பக்கத்து ஊர் மட்டும் இல்லை, சுற்றி உள்ள ஊர் மட்டும், இந்த பகுதிகள் எல்லாம், இந்த மாவட்டங்களில் 4-5 மாவட்டங்களுக்கும் செழிப்பை இந்த ஆஞ்சநேயர் கொடுப்பார். நீங்கள் எல்லாரும் இந்த ஆஞ்சநேயரை வேண்டி நல்ல பலனை பெற்று இன்புற்று வாழும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீண்ட காலம் பேரும் புகழுமா சீரும் சிறப்புமா அமோகமா ஐஸ்வர்யமா இருக்கும். இந்த இறைப்பட்ட மாலத்தின் அதை நம்ம சொல்லி ஆகணும். கடந்த 3 நாளாகும் எல்லா நிகழ்ச்சியும் தவறாமல் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. இந்த மாலத்தின் டிவிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இறைப்பணிகள் நமக்கு என்ன அப்படின்றது இல்லாமல் நம்ம ஊரில், நம்ம பகுதியில் இதை மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்ண ஜனங்கள் வர முடியாதவங்க கூட இதை கண்டு கழித்து அவங்க இன்னும் ஆனந்தம் அடையணுன்ற அந்த பெரிய முயற்சியினாலையும் அவங்க பகலாக இந்த கும்பாபிஷேகத்தை லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கும்பாபிஷேகத்தில் மாலத்தீவுடைய பங்கு ஜாஸ்தி. அவங்க மேலும் மேலும் நல்லமாக அபிவிருத்தியாகி ஐஸ்வர்யமாக இந்த ஊருக்கு நல்ல எல்லா கடைகோடி மக்களுக்கும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கொண்டு சேர்க்கணும்னு அவங்களுக்கும் இந்த நல்ல நாட்டில் ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஊர் மக்களுக்கும், மற்ற பொதுமக்களுக்கும், ஊர் தலைவர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், போலீஸ், அப்புறம் தீயணைப்பு, மற்ற எல்லா துறைகளுக்கும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும், ஊர் பொதுமக்களின் சார்பாகவும், நிர்வாகிகளுடைய சார்பாகவும், அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இந்த விழாவில் சிறப்பித்தவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க இறைவனுடைய பிரார்த்தனை செய்வோம். அஷ்டலட்சுமி கோவில் சக்கரவர்த்தி ஆச்சாரியார்.